நாட்டின் தலைநகர் டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் நடந்திருக்கிற இந்த வெடிகுண்டு விபத்து ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கிறது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தீவிரவாதிகளால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வெடிகுண்டு தாக்குதலாக இருக்கக்கூடும் என ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விசாரணை அமைப்புகளும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், நாட்டின் பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோர் கூட்டாக ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்போது செய்தியாளர்களை தற்போது சந்தித்ததை நாம் காண முடிந்தது. இப்போது நம்முடன் டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம கேட்கலாம். யோகேஷ், இப்போ உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சாரு, என்ன சொன்னார் அவரு? எழில், இப்போ டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதுமே ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதை பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தில் தீவிர வாகன தணிக்கை, ஏன் தமிழ்நாட்டில் கூட சென்னை உள்ளிட்ட முக்கியமான நகரங்களில் வாகன தணிக்கை. இந்த அசாதாரண சூழலில் மக்கள் அச்சப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பொறுப்பை உணர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ANI செய்தி நிறுவனத்திற்கு ஒரு 2 நிமிட ஒரு காணொலி அப்படின்றத ஒளிபரப்பியிருக்கிறாங்க. அவர் ஹிந்தியில் பேசியிருந்தார். நம்முடைய தமிழாக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்று மாலை 7 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு அருகில் சுபாஷ் மார்க் போக்குவரத்து சிக்னல்ல ஹுண்டாய் i20 கார்ல இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சரை குண்டுவெடிப்பு அப்படின்றத பதிவு செய்தாரு. இந்த குண்டுவெடிப்புல சில பாதசாரிகள், அதாவது சாலையோரம் இருக்கக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், சில வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் இப்போது வரைக்கும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களையும் காவல்துறை அதிகாரிகள் தன்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். குண்டுவெடிப்பு பற்றிய தகவல் கிடைத்த 10 நிமிடங்களுக்குள்ளாக டெல்லி குற்றப்பிரிவு மற்றும் டெல்லி சிறப்பு பிரிவினுடைய குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விட்டார்கள். NSG மற்றும் NIA குழுக்கள் உடன் இணைந்து இப்போது முழுமையான விசாரணை என்பது குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல நிகழ்ந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல அருகில் இருக்கக்கூடிய அனைத்து CCTV கேமராக்களையும் ஆய்வு செய்ய உரிய உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறேன். டெல்லியுடைய போலீஸ் கமிஷனர் மற்றும் சிறப்பு பொறுப்பாளர்களிடம் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன் என கூறியிருக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரங்கள் குறித்து அனைத்து விதமான விசாரணைகளும் நடத்தப்பட்டு மக்கள் முன்னிலையில் இந்த குண்டுவெடிப்பு உண்மை என்ன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கார். விரைவில் இந்த சம்பவ இடத்திற்கு செல்வேன், மருத்துவமனைக்கும் தான் செல்ல இருக்கிறேன் அப்படின்றதையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இறுதியாக பேசினதை பார்க்க முடியுது. எனவே இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த டெல்லி செங்கோட்டைக்கு முன்பாக அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறார் அப்படின்றத அவரும் சொல்லிவிட்டார். இதே போல இப்போ வரைக்கும் 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த குண்டுவெடிப்புல நம்ம சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்திருப்போம் 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு. LNGP மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து வழங்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்ல 13 பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. 23 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்படிதான் சொல்றாங்க. LNGP மருத்துவமனையை பொறுத்தவரையிலுமே 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. கேஷுவாலிட்டிஸ் 13 அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய நிலை மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுது உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு மருத்துவர்களே அஞ்சுறாங்க அப்படின்றத அந்த மருத்துவ அறிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சில விஷயங்களை இப்ப நம்ம கோடிட்டு காட்டணும். என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய மிகப்பெரிய விமான நிலையமான இந்திரா காந்தி விமான நிலையத்துடைய இணையதளங்கள் முடக்கப்பட்டது நமக்கு நினைவு இருக்கலாம். 800 பிளைட் கேன்சல் செய்யப்பட்டது இந்தியாவில் சர்வதேச நாடுகளுக்கு செய்யக்கூடிய. இது சர்வதேசத்துடைய சதியா அப்படின்ற கோணத்துல மத்திய வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சகம் ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்த குழுவுக்கு தலைமை வகிப்பார். ஏன் இது ஒரு பயங்கரவாத சதி திட்டமா அப்படின்ற ஒரு ஆலோசனையை நடத்துவதாக அவர்கள் விசாரணை அறிக்கை சொல்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல ஒரு மருத்துவருக்கு சொந்தமான இடத்திலிருந்து 350 கிலோ IED தயாரிப்பதற்கான அந்த மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. ஒரு AK-47 துப்பாக்கி, கிட்டத்தட்ட 40 முறை சுடக்கூடிய வகையில் அதற்கான குண்டுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பறிமுதல் செய்திருந்தார்கள். இது அனைத்துமே பறிமுதல் செய்யப்பட்டதற்கு பிறகாக பாதுகாப்புத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை கிடைக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? டெல்லி உள்ளிட்ட இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு சதி திட்டமிட்டதை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த அறிக்கை கிடைக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தளமான அந்த செங்கோட்டையில் இந்த பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்துறை அமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்னாடி வீடியோ வெளியிட்டு இருந்த நிலைமையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்க சொன்னது போலவே அவர் அந்த
வெடிகுண்டு விபத்து நடந்த இடத்திற்கே அவர் வந்து இப்போது ஆய்வு நடத்தி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் நேரடியாக அந்த விபத்து நடந்த பகுதிக்கே அவர் வந்திருக்கிறாரு. ஒரு உள்துறை அமைச்சரே அந்த விபத்து நடந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறார். 10 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் நாங்கள் ஆராய போகிறோம் அப்படின்னு ஒரு அமித்ஷாவினுடைய அந்த நடவடிக்கை மிகவும் நிதானமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யுகேஷ்? இது டெல்லியை தாண்டி, இது அமித்ஷாவுடைய தனிப்பட்ட ஒரு உள்துறை அமைச்சரை தாண்டி இது நாட்டினுடைய தேச பாதுகாப்பு சார்ந்த விவகாரம். ஏன் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஏதோ ஒரு பகுதியில் இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே மையமாக இருக்கும். ஆனால் இது நாட்டினுடைய தலைநகர், நாட்டினுடைய பிரதமர், குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்கள் இப்படியான பலரும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு. டெல்லியில் பல ஆண்டுகளாக ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றிருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு துணை ராணுவ படை வீரரை கடந்து தான் போகணும். அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டெல்லி. அதில் இந்த செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் எப்போதுமே தீவிரவாத தாக்குதல் 2001 நாடாளுமன்ற தாக்குதல் நடந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் செங்கோட்டையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு எப்போதுமே இருக்கும். அப்படியான ஒரு பாதுகாப்பு மிக்க பகுதிகளிலே இது போன்ற ஒரு பாம் பிளாஸ்ட் நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் கார்ல இருந்து இந்த பாம் பிளாஸ்ட் நடத்தப்பட்டிருக்கிறது. காரை ஓட்டி வந்தவரும் அதில் உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. எனவே இது தற்கொலைப்படை தாக்குதலா, தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டு விட்டார்கள் என்றால் அது இன்னும் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த கோணத்தில் எல்லாம் இந்த நிலைமை குறித்து ஒரு பக்கம் விசாரணை, அதே நேரத்தில் இது தேசியம் சார்ந்து மட்டுமல்லாமல் சர்வதேச அளவுகளில் இந்தியாவில் நாட்டினுடைய தலைநகரில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பணிகள் எல்லாம் ஆய்வுகள் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு டெல்லியுடைய காவல்துறை ஆணையர் கோல்ஷாவும் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. NIA, NSG, ஃபாரன்சிக் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பாம் பிளாஸ்ட் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இது ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படின்றத அவருடைய வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காரு. இது ஒரு கோர வெடிகுண்டு விபத்தாக இந்திய தலைநகரத்தில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்னு மருத்துவமனை தெரிவிச்சிருக்கிறதா சொல்றீங்க. உடனடியாக இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. களத்துக்கே இப்போ உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்திருக்கிறார் என்றால் இது எவ்வளவு தீவிரமாக இதை நாடு பார்க்கிறது, நமது இந்திய அரசு பார்க்கிறது? மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலுமே அமித்ஷாவுடைய ஸ்பீச்சில் நம்ம ஒரு இடத்துல கவனிக்கணும். இதற்கு பின்புலத்தில் யார் இருந்தாலும் இது குறித்து உண்மையை நாங்கள் கண்டறிந்து மக்கள் மத்தியில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமித்ஷா மேற்கோள் காட்டுறதை பார்க்க முடியுது. ஏனென்றால் நாடு முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விட்டது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சிகள்லாம் இந்த விவகாரத்தை வேறு கோணத்தில் அணுக தொடங்குகிறாங்க. என்ன அப்படின்னா, பகல்காம் தாக்குதல் நடந்ததற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது இனிமேல் இந்தியாவின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் கூட அது இந்தியாவிற்கு எதிரான போராக நாங்கள் கருதுவோம் என குறிப்பிட்டிருந்தார். இப்போது தலைநகர் டெல்லியிலே இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கக்கூடிய இது எந்த ஒரு பயங்கரவாத அமைப்போ அல்லது பிற அமைப்புகளோ பொறுப்பேற்கவில்லை. விசாரணையுடைய முடிவில் தான் இது IED வெடித்ததா என்ன என்பதெல்லாம் தெரிய வரும். ஒருவேளை பயங்கரவாத அமைப்புகள் பொறுப்பேற்று விட்டால் பிரதமருடைய பேச்சோ அல்லது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகோ உரிய பாதுகாப்பு நடவடிக்கையை நாம் எடுக்க தவறிவிட்டோமா என்ற ஒரு கேள்விக்குரிய முன்வைக்க தொடங்கி விடுவார்கள். எனவே இந்த நிலையில ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதனுடைய முழுமையான விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விசாரணைகள் அறிக்கைகள் குறித்த விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட வேண்டும். இன்று இரவு கூட பிரதமருடைய இல்லத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகிறது. இப்ப நேரில் சென்று அமித்ஷா ஆலோசனை எடுத்ததற்கு பிறகாக பிரதமருடைய இல்லத்திற்கு செல்வார் அப்படின்ற தகவலும் சொல்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நேரடியாக சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் அந்த சம்பவம் நடந்த விபத்து இடத்துக்கே அவர் நேரடியாக வரார்னா அவர் மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு? எல்லாமே நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு. அதே நேரத்தில் இந்த குண்டு வெடிப்பு அப்படின்னு இப்போ எல்லா செய்தி சேனல்களையும் ஒளிபரப்பாகிவிட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தெரிவித்து விட்டார். இது ஒரு பேனிக் மோடில் போயிடக்கூடாது. அடுத்தடுத்து பகல்காம் தாக்குதல் சில மாதங்களுக்கு முன்பு, இப்போது தலைநகர் டெல்லியில் ஒரு குண்டு வெடிப்பு, இது அடுத்தடுத்த கட்ட நிலைமைக்கு போய்விடக்கூடாது. எனவே நாங்கள் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்றதான் அமித்ஷா சொல்ல வருகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அமித்ஷா இந்த நேரடி நடவடிக்கைகளுக்கு முன்பாக ANI செய்தி நிறுவனத்திடம் பேசிய போது கூட அதைத்தான் அவர் பதிவிடுகிறார்.
இந்த குண்டுவெடிப்பு நடந்த 10வது நிமிடத்திற்குள்ளாக டெல்லி காவல்துறை சம்பவ இடத்திற்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை தொடங்கி விட்டார்கள். என்எஸ்ஜியிலிருந்து என்ஐஏ, ஃபாரன்சிக் உள்ளிட்ட விசாரணை அமைப்பு எல்லாம் அடுத்த 10 நிமிடங்களுக்குள்ள சம்பவ இடத்தில் இருந்து விட்டார்கள். விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேல் மட்டத்திலான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த விசாரணையில் எந்தவித பாரபட்சமும் இருக்காது. இதற்கு யார் பொறுப்பு, என்ன நடந்தது என்பது குறித்தான ஒரு முழுமையான விசாரணை நாங்கள் மிக தீவிரமாக மேற்கொள்வோம் அப்படின்றத உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய நேரடி நடவடிக்கைகள் மற்றும் அவருடைய அறிக்கையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். யோகேஷ், அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது தனது அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளை எல்லாம் நாங்கள் தீவிரமாக ஆராய சொல்லியிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இது எப்படி நடந்தது என்பதை நாங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? இல்லை, ஒரே ஒரு சின்ன திருத்தம் மட்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போ போயிருப்பது எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு. முதல்ல அந்த சம்பவ இடத்தை பார்ப்பதற்கு முன்னதாக மருத்துவமனையில் ஏற்கனவே இந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டு பலர் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. 24லிருந்து 30 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை கூட எல்என்ஜேபி நிர்வாகம் வழங்கியிருந்தாங்க. பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்றிருக்கார். இதற்கு பிறகாக தான் செங்கோட்டைக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு செல்வார் அப்படின்னு சொல்லி போலீசாரும் உறுதி செஞ்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலுமே நாட்டினுடைய பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு என்பது பாதுகாப்புத்துறை வசம் வந்தாலும் உள்துறை பாதுகாப்பு என்பது உள்துறை அமைச்சகத்தினுடைய வசம் வரும். எனவே இது உள்துறை சார்ந்த விவகாரம் என்பதால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக இந்த விவகாரங்கள் குறித்து எல்லாம் விசாரணைகளை மேற்கொள்கிறார் அப்படின்றத அவருடைய நடவடிக்கை மூலமாக புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக இதில் பிரதமர் உடனடியாக விளக்கம் கேட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சகத்துக்கு இடத்துல. அது மட்டும் இல்லை, மாநில அரசுகள் கிட்டையும் மட்டும் இல்லை, டெல்லி போலீஸார் இடத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது தொடர்பாக ஒரு விசாரணையை நீங்கள் உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்கணும், இல்லை என்ன நடந்ததுன்னு விளக்கம் கேட்டிருந்தார். இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்களில் நேரடியாக மருத்துவமனைக்கு இப்போ ஆய்வுகளை நடத்துகிறார். சம்பவ இடத்திற்கும் அவர் விரைய இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் இந்த விஷயம், அது மட்டும் இல்லை, பீகாரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. இதுபடி பல்வேறு காரணங்கள், பல்வேறு சூழல்கள் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையில் அமைந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் உளவுத்துறை வலுவாக எச்சரிச்சிருந்தாங்க, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சதி திட்டத்தை அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எச்சரிச்சிருந்தாங்க. இப்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலைமையில் இன்னும் கூட இந்த பாதுகாப்பை இந்திய அரசோ அல்லது பாதுகாப்பு முகமைகளோ தீவிரப்படுத்தி இருக்க கூடும் வேண்டுமா? தீவிரப்படுத்தி இருந்தால் இப்படி ஒரு விபத்தை தவிர்த்திருக்க முடியுமா, அல்லது ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டு விட்டார்களா? உளவுத்துறையை பொறுத்தவரையிலுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரகசியமான தகவலின் அடிப்படையில் அவ்வப்போது சோதனைகள் மேற்கொள்வது வழக்கமான ஒன்றுதான். ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் ஹரியானாவுடைய ஃபரிதாபாத்தில் தங்கியிருக்கார். அவர் தேவையில்லாத நடவடிக்கை, குறிப்பாக ஆயுதங்கள் வாங்கி பயங்கரவாதிகளுக்கு வழங்குவது, இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்கிறார் என்று உளவுத்துறையும் என்ஐஏவும் வழங்கிய அடிப்படையிலே இன்றைய தினம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசார் மற்றும் ஹரியானா போலீசார் இந்த ஒரு தீவிரமான ஒரு சோதனையில் ஈடுபட்ட போதே இந்த 350 கிலோ ஐஇடி தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. எனவே உளவுத்துறைக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அனைத்து விதமான சோதனைகளையும் மேற்கொண்டு வராங்க. ஆனால் அதில் ஒரு பகுதியாக இது வரப்போகுதா, இந்த பாம் பிளாஸ்ட் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 350 கிலோ ஐஇடி மூலப்பொருட்கள் கிடைத்த உடனே அவர்கள் சொன்னக்கூடிய தகவல் டெல்லி உள்ளிட்ட முக்கியமான நகரப்பகுதிகளை மையப்புள்ளியாக வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டப் போகிறார்கள் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எனவே உசார்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு உளவுத்துறை சொன்ன அடுத்த சில மணி நேரங்களில் இந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஒரு டாட் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இது அவசர கதியில் செய்யப்பட்ட தாக்குதலா அப்படின்ற ஒரு விவகாரங்கள் குறித்தும் நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இது குறித்தெல்லாம் விசாரணையுடைய முழுமையான அறிக்கையை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் என்ஐஏ, மற்றொரு பக்கம் என்எஸ்ஜி, அதே போல டெல்லி காவல்துறை உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக இது குறித்தெல்லாம் விசாரணைகள் எல்லாம் நடத்தி வராங்க. இந்த விசாரணைகளுக்கு பிறகுதான் இது உண்மையிலேயே பயங்கரவாத தாக்குதலா என்பது குறித்தெல்லாம் ஒரு முழுமையான விசாரணை அறிக்கை நாம் பெறக்கூடும். இப்போது டெல்லியில் நடந்திருக்கிற இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை சொல்றாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக 10 பேர் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? எல்என்ஜேபி மருத்துவமனை டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 மருத்துவமனைகளில் அது ஒன்று. எல்என்ஜேபி மருத்துவமனை டெல்லியில் இப்போ இந்த கார் வெடிப்பு நடந்திருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்லேருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு தான் ரொம்ப ரஷ்ஷாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அனுப்ப முடியும் அப்படின்னாலும் அந்த மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. எல்என்ஜேபியுடைய மருத்துவமனை நிர்வாகம் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் 8 பேர் அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து அழைத்து வருவதற்கு முன்பே அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கு வந்ததற்கு
நாட்களுக்கு பிறகு அவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது அவர்களும் உயிரிழந்து விட்டார்கள். இதே நேரத்தில் 24 to 30 பேர் மருத்துவமனைக்கு படுகாயங்களோடு அழைத்து வரப்பட்டிருக்காங்க. அதில் 6 பேர் சீரியஸா இருக்கிறாங்க. அவங்க ஐசியூல தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விவரங்களையும் வழங்கி இருக்கிறாங்க. எனவே எல்என்ஜேபி மருத்துவமனை சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த 13 என்ற உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவர்களே அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலான தீக்காயங்களோடு 75% தீக்காயங்களோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களையும் வழங்கியிருக்காங்க. எனவே உயிரிழப்பு இன்னும் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், மருத்துவர்களுக்கும் தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்ற விவரங்களை தான் எல்என்ஜேபி நிர்வாகம் வழங்கி இருக்கிறாங்க. இப்போ இதுல முக்கியமா நம்ம இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தவிர்த்து விட்டு நாம் பேச முடியாது. சிந்தூர் தாக்குதலும் இதில் நம்ம செயின் அதனுடைய கனெக்ஷனாக இதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் தொடர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அவருடைய பேச்சுக்களும் இருந்து வந்தது. உளவுத்துறையும் அதை எச்சரித்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது, ஆனால் பாகிஸ்தானுக்கு நிலைமை அப்படி அல்ல. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகிறது, ஆனால் பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படி இல்லை. அப்படின்னும் போது இந்தியாவுடைய இந்த வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு பாகிஸ்தானுடன் சேர்ந்து பல சர்வதேச நாடுகளுடைய பின்னணியில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்களே யோகேஷ். இதில் நம்ம ஒரு 3 விஷயத்தை நம்ம சுட்டிக்காட்டு பேசலாம். அப்போதான் இந்த விஷயம் என்ன அப்படின்றது புரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அடுத்த சில தினங்களிலே இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்குள் நுழைந்து பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் அனைவருமே ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள். ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த முக்கிய தலைவருடைய சகோதரியின் கணவரும் இதில் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகாக ஜெய்ஷ்-இ முகமது விடக்கூடிய அறிக்கையில் இந்தியாவிற்கு நிச்சயமாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம், அதற்காக தான் குறிப்பிட்ட ஒரு கடவுளுடைய பெயரை குறிப்பிட்டு எங்களை உயிரோடு அவர் விட்டிருக்கிறார், ஏதோ எங்களுக்கு ஒரு பணி கொடுத்திருக்கார் என்று ஜெய்ஷ்-இ முகமதுடைய அறிக்கை என்பது வெளியாகிறது. அந்த அறிக்கை வெளியான போதே நாம் புரிந்திருக்க வேண்டும், ஜெய்ஷ்-இ முகமது நிச்சயமாக இந்த பகல்காம் தாக்குதலுக்கு மீண்டும் ஒரு பதிலடி கொடுக்க தயாராகிறார்கள் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக ஜெய்ஷ்-இ முகமதுடைய பயங்கரவாத வரலாற்றில் இல்லாத ஒரு நடவடிக்கையை ஜெய்ஷ்-இ முகமது மேற்கொள்றாங்க. என்ன அப்படின்னா, பெண்களை மட்டுமே கொண்ட ஒரு தற்கொலை படையை ஜெய்ஷ்-இ முகமது உருவாக்குறாங்க. அந்த தற்கொலை படைக்கு தலைவியா யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்பு குறிப்பிட்டேன் இல்லையா, ஜெய்ஷ்-இ முகமதுடைய ஒரு சகோதரியுடைய கணவர் உயிரிழந்தார். அந்த உயிரிழந்த கணவருடைய மனைவியை தான் ஜெய்ஷ்-இ முகமதுடைய பெண்கள் அமைப்புக்கு தலைவியா நியமனம் பண்றாங்க. இப்படி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பயங்கரவாத நடவடிக்கைகளை இன்னும் தீவிரமாக மேற்கொள்றாங்க ஜெய்ஷ்-இ முகமது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை சமிக்கை என்பது இந்திய பாதுகாப்பு படைக்கு கிடைத்தது. இந்த இந்திய பாதுகாப்பு படைக்கு கிடைத்ததற்கு பிறகு தான் எல்லை பகுதிகளில் இன்னும் தீவிரமான சோதனைகள், ஏன் சமீபத்திய வாரங்களில் நம்ம செய்திகளை எடுத்து பார்த்தா கூட இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவ இந்த பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய குறிப்பிட்ட கிராமங்களில் பதுங்கு தங்கியிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்திகள் எல்லாம் கிடைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, மற்றொரு பக்கம் இந்தியா பயங்கரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஜெய்ஷ்-இ முகமதும் கிட்டத்தட்ட அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வராங்க அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்லலாம். இது ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு பிடிப்பட்ட நபர், அந்த குறிப்பிட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர்கள் 4 பேர் பிடிபட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வழங்கியிருந்தாங்க. இவங்களும் கூட ஜெய்ஷ்-இ முகமதுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய நபர்கள் தான், இவர்கள் வெளியிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் என்ற விவரங்களை எல்லாம் பாதுகாப்புத்துறை வழங்கியிருது. எனவே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவிற்குள் இது போன்ற வெடிப்பொருட்களை கொண்டு வருவதும் துப்பாக்கிகளை கைமாற்றக்கூடிய வேலைகள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வேலை செய்கிறார்கள் ஜெய்ஷ்-இ முகமது. எனவே ஒரு பெரிய திட்டமிடலுக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் உளவுத்துறை எச்சரிக்கையாக கொடுத்திருந்தார்கள். உளவுத்துறை எச்சரிக்கையாக கொடுத்திருந்த போதுதான் இந்த ஒரு துரதிருஷ்டமான கார் வெடி விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இது குண்டு வெடிப்பா அல்லது வேறு ஏதேனும் ஒரு சதி செயலா என்ற ஒரு கோணத்தில் விசாரணை என்பது தீவிரமாகி வருகிறது. விசாரணையுடைய அறிக்கையில் தான் குறிப்பாக நம்ம சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. என்எஸ்ஜி தான் எப்பயுமே ஃபாரன்சிக்கை விட குண்டு வெடிப்பு சார்ந்த விஷயங்களை மிகவும் அதிகமாக கையாளக்கூடிய விசாரணை அமைப்பாக இருக்குது. எனவே என்எஸ்ஜி தொடர்ச்சியாக அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இது ஐஇடி பிளாஸ்ட் தானா என்பதை உறுதிப்படுத்துவார்கள். ஒருவேளை ஐஇடி என்பது உறுதியாகிவிட்டால் இது பயங்கரவாத அமைப்புடைய சதி செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிற அமைப்புகள் ஒருவேளை பொறுப்பேற்கவில்லை என்றாலும் கூட ஐஇடி எப்படி உள்ளே வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? எனவே இது ஒரு பயங்கரவாத சதி செயலாக இருக்கலாம். டெல்லியை தாண்டி பிற நகரங்களில் தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்ட போது வெடிக்கப்பட்டதா, இல்லது உண்மையிலே டெல்லியை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக இது கொண்டு வரப்பட்டதா என்ற கோணத்தெல்லாம் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் நகரக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இது வெடித்தது ஐஇடியா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விசாரணை தான் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. ஃபாரன்சிக், என்ஐஏ, என்எஸ்ஜி உள்ளிட்ட மூவரும் இதை உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்றால் இது பயங்கரவாத தாக்குதல் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இப்போது வரை இது ஒரு கார் வெடிப்பு மட்டுமே என்பது மட்டும்தான் விசாரணையின் அறிக்கையிலும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.
யோகேஷ், நீங்கள் பல ஆண்டுகள் டெல்லியில் பணியாற்றியிருக்கிறீங்க, அங்கே செய்தி சேகரிச்சிருக்கீங்க. டெல்லியினுடைய அந்த சூழல், மக்களுடைய மனநிலை அது எப்படி இருக்கும்? வழக்கமாக இது போன்ற தாக்குதல்கள் ஜம்மு மற்றும் காஷ்மீர் போன்ற இடங்களில் மட்டுமே அடிக்கடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற நிலைமையில் டெல்லி என்பது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. முக்கிய அரசியல் ஆளுமைகள், முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள், பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லோருமே அங்கே தான் மையம் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த இடத்திலேயே ஒரு டார்கெட், அந்த இடத்திலேயே ஒரு விபத்து, ஒரு கார் வெடிப்பு நடக்கிறது என்றால் தீவிரவாதிகள் தாக்குதலாக அவர்களுடைய சதித்திட்டமாக இது இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க யோகேஷ்? டெல்லியில் இதற்கு முன்பு 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. ஒன்று 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கு, மற்றொன்று 2009 ஒரு கோவிலை மையப்படுத்தி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல். அதற்கு பிறகு டெல்லியில் நடத்தக்கூடிய பயங்கரவாதிகளுடைய நேரடிய தாக்குதல் இதுவாக இருக்கலாம். அது விசாரணையில் தான் தெரிய வரும். டெல்லியினுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கார் வெடிப்பினுடைய நிலவரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்று புதுடெல்லி, மற்றொன்று பழைய டெல்லி. இப்போ நம்ம முன்பு குறிப்பிட்ட பிரதமர், குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அரசு குடியிருப்பு வளாகங்கள், மத்திய அமைச்சர்களுடைய இல்லங்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள், முன்னாள் பிரதமர்கள், அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இப்படியானவர் வசிக்கக்கூடிய பெரும்பாலான அரசு குடியிருப்புகள் அமைந்திருப்பது புதுடெல்லியில். புதுடெல்லியில் தான் நம்ம முன்னாடி சொன்னது போல ஒவ்வொரு தெருவுக்கும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, இப்படியான நபர்கள் வசிக்கக்கூடிய முக்கியஸ்தருடைய சாலை முழுவதுமாக பாதுகாப்புத்துறையுடைய வசம் இருக்கும். தனியார் வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு கூட அனுமதி இல்லை. அரசு வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும். இதே அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த கார் வெடிப்பு நடந்திருக்கக்கூடிய பகுதி, சாந்தினி சவுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பகுதி, இது பழைய டெல்லி. பழைய டெல்லி எப்படி அப்படின்னா ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இடமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10க்கு 10 ஒரு வீடுகளில் ஒரு 10 பேர் 20 பேர் வசிப்பார்கள். அப்படி ஒரு வெளி மாநிலங்களிலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல அதிக வர்த்தக மையங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பக்கம். இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் மிகப்பெரிய மார்க்கெட் அமைந்திருக்கக்கூடியது டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக். அப்படி ஒரு முக்கியமான ஒரு நகரத்தை நம்ம பார்க்க முடியல. ஸோ பழைய டெல்லியில் எப்போவுமே மக்கள் ரொம்பவே நெருக்கமாக காணப்படுவாங்க. புது டெல்லியில் அப்படி கிடையாது. வழக்கத்திற்கு மாறாக ஒரு அமைதியான சூழல் இருக்கும். இப்போ இந்த கார் வெடிப்பு நடந்திருப்பது கூட பழைய டெல்லியில் தான், ஓல்டு டெல்லியில் தான் இந்த கார் வெடிப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த உயிரிழப்பு அதிகரிப்பதற்கான காரணம் கூட நம்ம முன்பே சொன்ன மாதிரி ஒரு நெருக்கமான பகுதி. இதுதான் பழைய டெல்லியுடைய ஒரு சூழலை பார்க்குது. ஒரு கார்ல, ஒரு i20 ஹுண்டாய் i20 கார்ல தான் இந்த வெடிப்பு நடந்திருப்பதா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு. ஒரு கார்ல இந்த வெடிப்பு நடந்த போதிலும் கூட கிட்டத்தட்ட 13 கார்கள் முழுவதுமாக உருவளைந்திருக்கு. அப்போ இந்த வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா அது ஒரு பக்கம் நெருக்கமான பகுதி, மற்றொரு பக்கம் இந்த வெடிப்பு தன்மையுடைய உறுதி. இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லும் போது இது கார் வெடிப்பு சம்பவம், இதுக்கு நாங்கள் சிசிடிவி காட்சிகளை எல்லாம் ஆராய சொல்லி இருக்கிறேன், உத்தரவிட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் நமக்கு வந்திருக்கிற தகவல்கள் என்ன சொல்கிறது என்றால் அடுத்தடுத்து 3 முறை அங்கே வெடி சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்றாங்களே யோகேஷ். 2 விஷயம் அதில் பார்க்கலாம். ஒன்று இது விசாரணையுடைய முழுமையில் தான் தெரிய வரும். பட் அங்கே இருக்கக்கூடிய சூழல் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒருவேளை முதல் கார் வெடித்ததற்கு பிறகாக அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அல்லது பயணித்துக் கொண்டிருந்த கார்கள் வெடித்திருக்கலாம். வழக்கமாக கார்கள் வெடிக்குமா அப்படின்னா டெல்லியில் 99% கார்கள் சிஎன்ஜி கார்கள் தான். ஏன்னா டெல்லியில் காற்று மாசு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பெட்ரோல் டீசல் வாகனங்கள் பயன்படுத்துவதற்கு அவ்வப்போது தடை விதித்து விடுவார்கள். சிஎன்ஜி கார்கள் மட்டும்தான் இயக்கப்பட வேண்டும். சிஎன்ஜி தன்மை கொண்ட சிலிண்டர் எப்போதுமே வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடியது. எனவே இந்த ஒரு கார் வெடித்தனுடைய அதிர்வோ அல்லது அதனுடைய தாக்கமோ பாதிப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய கார்கள் அடுத்தடுத்து வெடித்திருக்கலாம். ஏஎன்ஐ செய்திகளும் ஒரு சில காட்சிகளை கூட அந்த தீயணைப்புத்துறையை தீயை முழுமையாக அணைத்ததற்கு பிறகு காட்டுகிறார்கள். நீங்க சொல்ற மாதிரியே இருந்தா கூட ஒரு சிஎன்ஜி கேஸ் கார்கள் வெடித்திருந்தால் கூட அது அடுத்தடுத்த கார்களுக்கு பரவி இருக்கக்கூடும். மற்ற வெடி விபத்துக்களும் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நமக்கு வந்திருக்கிற அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கார் வெடி விபத்தின் மூலமாக காருடைய உதிரி பாகங்கள் 300 மீட்டருக்கு அப்பால தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த கிட்டத்தட்ட நீங்க சொன்னது மாதிரி சம்பவ இடத்துல 8 பேர் உயிரிழந்தார்கள். அவருடைய உடல்கள் எல்லாம் சுக்குநூறாக மிக கொடூரமாக கோரமாக தூக்கி வீசி எரியப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிஎன்ஜி கேஸ்ல இப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சிஎன்ஜி கேஸ், அந்த கார் வெடி விபத்து முதல்ல வெடிச்ச கார் ஒருவேளை குண்டு வெடிப்பாக இருக்கலாம். அது விசாரணையுடைய முடிவில் தான் நம்ம அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய தாக்கத்தினால் அடுத்தடுத்த குண்டு வெடிப்புகள், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா 2-3 டைம் இந்த சவுண்ட் கேர் பண்ணாங்க அப்படின்னு, அடுத்தடுத்த வெடிப்புகள் ஒருவேளை சிஎன்ஜி இருக்கலாம். இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த விபத்து நடந்திருக்கிற அந்த இடத்திற்கே நேரடியாக ஆய்வு செய்து இருக்கிறார் என்ற தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் சொன்னீங்க அந்த பழைய டெல்லி மிக மக்களுடைய நெரிசல் மிகுந்த ஒரு பகுதி என்று. புது டெல்லியில் முக்கியமான பிரதமர் இருக்கிறார், உள்துறை அமைச்சர் இருக்கிறார், முக்கிய குடியரசுத் தலைவர்களுடைய இல்லங்கள்லாம் இருக்கிறது, அஜித் தோவால் போன்ற பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாராளுமன்ற கட்டிடங்கள்லாம் அந்த பகுதியில் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் சொல்கிற அந்த பழைய டெல்லி அந்த இடம் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த இடம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கலாமா, அல்லது அதிக அளவில் கணிசமாக மக்களுடைய உயிர்களை பலி வாங்க வேண்டும் என்பது ஒரு டார்கெட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போது அந்த குறிப்பிட்ட பகுதி தான் டார்கெட் வைக்கப்பட்டதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா டெல்லியினுடைய போலீஸ் கமிஷனர் கோட்சே அதை சொல்லக்கூடிய அந்த தகவலின்படி கூட, கோல்சா சொல்லக்கூடிய தகவல் அடிப்படை கூட இந்த கார் மூவிங்கில் இருக்கும்போது தான் வெடிச்சிருக்கு அப்படின்ற தகவல்களை அவர் வழங்கியிருக்காரு. எனவே அது குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அது எங்கே போனாங்க அப்படின்ற கேள்விக்குறியா இருக்கு. மன்னிக்கணும், இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அந்த காயமடைந்தவர்களை நேரடியாக மருத்துவமனையில் சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரிக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி, இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாட்டினுடைய தலைநகரத்தில் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல், இது இந்திய நாட்டின் மீது, இந்திய இறையாண்மையின் மீது, இந்திய பாதுகாப்பின் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதலாகவே இதை அவர்கள் கருதுகிறார்கள். இந்த சம்பவம் நடந்த உடனடியாக பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கள் அனைவரும் கூட்டாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விபத்தை வெறும் ஒரு கார் குண்டு வெடிப்பாக மட்டும், கார் வெடிப்பு விபத்தாக மட்டும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது, இதை மிகப்பெரிய ஒரு விபத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் மிக சீரியஸ் நோட்டாக அவர்கள் எடுத்து இந்த விவகாரத்தை அவர்கள் இப்போது கையாண்டு இருப்பதாகத்தான் இந்த காட்சிகள்லாம் நமக்கு காட்டுகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகேஸ்வரன், இப்போ உள்துறை அமைச்சர் வந்திருக்கிற அந்த பகுதி, அது எந்த மருத்துவமனை, அங்கே எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க? உள்துறை அமைச்சரே நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த விவகாரத்தை அணுகுகிறார் என்றால் இதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனைக்கு தான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எழிலரசு நம்ம நேரில் பார்க்க முடிகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு முன்பாக அந்த மருத்துவமனையிலும் ஒரு தீவிரமான பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு முன்பாக இந்த கார் வெடிப்பில் படுகாயமடைந்தவர்கள் தற்போது இந்த LNJP மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களை பார்ப்பதற்காக வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினார் பாதுகாப்புத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளோடு. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது.